கும்பராசி கும்பலக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் பெயர் போன ராசி சிம்மம். எப்படி கம்பீரம், அதே போல் கும்பம் எதில் தொட்டாலும் வெற்றி, எதைய தொட்டாலும் வெற்றி. காலபுருஷனுக்கு வெற்றி ஸ்தானத்தில் பிறந்தக்கூடிய நபர்கள் நீங்கள். அதனால் வாழ்க்கையில் சின்ன முயற்சியிலேயே எந்த ஒரு ராசி பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம். என்னைக்குமே பொருளாதாரத்தில் தலை சிறந்த ஒரு உயர்வான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி, ஒரு டாப் 5 ராசி. இந்த ராசியில் பிறந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம கஷ்டப்பட்டாலும் செகண்ட் ஹாஃபில் எப்படியாவது முண்டி அடித்து ஜெயிச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். இந்த கும்பராசியில் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே. ஏன் இந்த மாதிரி? காலபுருஷனுக்கு இது 11ஆம் வீடு. சனீஸ்வர பகவானுடைய 2 வீடு மகரம் கும்பம் இருந்தாலுமே அவர் கும்பத்தில் தான் மூலத்திரிகோணம் பலம் பெறார். அப்போ மூலத்திரிகோணம் பலம்ங்கிறது ஒரு செல்லத்தன்மை வாய்ந்த வீடு. அப்போ சனீஸ்வர பகவானுக்கு இந்த கும்பம் பீப்புள்ஸை பாருங்க, ஒரு ஃபேமிலியில் மகரம் கும்பம் ரெண்டுமே சனி பகவானுடைய வீடு தான். அந்த கும்பம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். ஒரு விஷயத்தில் இறங்கும் போது யோசிக்காமல் இறங்கிடுவாங்க. அதில் எப்பேற்பட்ட விஷயங்களாவது வெற்றி பெற்று வருவாங்க. எந்த ஒரு ஃபீல்டில் இவங்க தெரியாத ஃபீல்டுக்கு போனாலும் வாழ்க்கையில் அதில் இருந்துட்டு பொறுமையாக கற்றுக்கிட்டு ஒரு பைசா கூட நமக்கு கடனை ஏற்படுத்தாமல் அதில் என்ன ப்ராஃபிட் அப்படின்னு நோக்கி ஓடி வரக்கூடிய ராசி. ஒரு விஷயம் அடி உளுந்ததுன்னா டக்குன்னு அதுலேருந்து மீண்டும் வெளியே வந்துடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டுங்க, சின்ன அடியிலேயே உஷாராக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி. ஆனால் இன்னைக்கு இந்த ராசியோடைய நிலைமை, எங்களுக்கு ஜென்ம சனியே போதும் போல, இந்த ஜென்ம ராகு பீரியட் எங்களை அவ்வளவு நல்லா கஷ்டப்படுத்துதுங்க, ஏன் எங்களை போட்டு இப்படி வாட்டி வதைக்கிறாரு ராகு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இந்த ராசியோட பாதை என்ன, கடந்து வந்த குணங்கள் என்ன, இன்னைக்கு கேரக்டர் சேஞ்சஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான பலன்கள், இந்த சூரியன் மற்றும் செவ்வாயோடைய இணைவு, சூரிய மங்கள யோகம் ராசிக்கு 11ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள், இதெல்லாமுமே எப்படி இருக்க போகுது இந்த கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்துக்கு நிச்சயமாக பார்க்கலாம். பொதுவாக கும்பம் அப்படின்னு சொல்லும் போதே அது வீட்டுக்கு 7ஆம் வீட்டை பிரதிபலிக்கும். அப்போ சிம்மத்தோடைய வீட்டை நிச்சயமாக இது பிரதிபலிக்கும். அப்போ தைரியமான பேச்சு, துணிச்சலான பேச்சு, ஏதாவது பண்ணி முண்டி அடிச்சாவது முன்னுக்கு வந்துடணுங்கிற எண்ணம், தாட்ஸ் சின்ன வயதுலேருந்தே இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்கணும், இந்த ஃபீல்டில் ஜெயிக்கணும். குழந்தைகள் பாருங்கள், இந்த ராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. இந்த வயசுலேயே இந்த ஃபீல்டு அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சூஸ் பண்ணிடுவாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இப்போ நம்ம வாழ்க்கையை இப்படிலாம் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ரோடு மேப்பு கிளியராக தெரிஞ்சிருக்கக்கூடிய ராசி. இன்றைக்கி எது தெரிஞ்சு என்ன பண்ணுறது, இன்றைக்கி எங்களைய டிஃபேம் பண்ணுறதுக்கு தான் ஆள் இருக்காங்க. நிறையா பக்கம் அடிங்க, ஒரு பக்கம் 2 பக்கம் இல்லை. எந்தெந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடி வாங்காமல் இருக்கிறோமோ அப்படின்னு தெரியல. பொருளாதாரம் சார்ந்த அடி, திருமண வாழ்க்கை சார்ந்த அடி, மன ரீதியான பிரச்சனைகள், குழந்தைகள் ரீதியான பிரச்சனைகள், சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு நீங்கள் எப்போ முடிவீங்க அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்னதான் நீங்கள் பேசினாலும் பில்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே நிறைய விஷயங்கள். இன்னைக்கெல்லாம் வீட்டை விட்டுட்டு போயிடலாமா இல்லை இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்காக தான் இத்தனை நாளாக இருந்தேன் அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்டையும் இன்றைக்கி சொல்லி புரிய வைக்க முடியல. கும்பம் அப்படிங்கிறது எமோஷ்னலாக இன்றைக்கி கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்காங்க. மன ரீதியாக ரொம்ப தெளிவாக இருந்தாலுமே எமோஷ்னலாக மனம் உடைஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், சொந்த வீட்டிலேயே இன்றைக்கி கஷ்டப்பட்டு கட்டாயத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், நகைச்சுவை, இந்த மனசில் பற்ற அந்த வெகுளித்தனம், இதெல்லாம் கும்பத்துக்கிட்ட இருந்து போய் பல நாட்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு ஞானி மாதிரி தான் பேசுவாங்க. நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் 10 வயசு 20 வயசு எதுலேயுமே ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் செலுத்தாமல், ஈடுபாடு செலுத்தாமல், ஏதோ போனால் போயிட்டு போகுது, ஏதோ இருந்தால் இருந்துட்டு போகிறோம். நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. இந்த கும்பத்தை பொறுத்த வரையும் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதே அளவே விட்டுட்டாங்க. ட்ரெஸ் பண்ணி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான, எவ்வளவுதான் பக்கத்தில் நெருங்கி போனாலும் பிரச்சனைகள், விலகி இருந்தாலும் பிரச்சனைகள், நிறைய அவமானங்கள். எங்கே போனாலும் இந்த கும்பம் அவமானம் ஃபேஸ் பண்ணாமல் வந்திருக்கா. இந்த கடைசி நேரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா, அதுவுமே நீங்கள் கும்பம் சிம்மம் இந்த 2 லக்ன ராசி காம்பினேஷனில் சொல்லவே தேவையில்லை. ஒரு பக்கம் அஷ்டம சனி, ஒரு பக்கம் ஜென்ம ராகு, அதுவும் இந்த கும்பம் சிம்மம் லக்னம் ராசியாக வந்துட்டா அவங்க எல்லாருமே தான் இன்னைக்கு 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் மாதிரி அவ்வளோ ஒரு பயத்தோட வாழக்கூடிய சுச்சுவேஷனில் இன்னைக்கு இருக்காங்க. நம்மமே ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் 2025 பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இந்த ஜென்ம ராகு பீரியடாக இருக்குது. அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சிறப்பாக இல்லை. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப யோசித்து பண்ணுங்கள்.
அவசரப்படாதீங்க, திருமணத்துக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க ரொம்ப வருஷமா பழகுறோம், பார்க்குறோம், பேசிட்டு இருக்கோம். நான் ஒரு ஹோப் அப்படிங்கிறது குடுத்துட்டேன். கொஞ்சம் தானே கஷ்டம். நான் சமாளிச்சுக்கிறேன் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர் ஃபோன் பண்ணி, இந்த நவம்பர் மாசத்துக்கு மேல அந்த பொண்ணு நடந்துக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படியே எனக்கு கூட தெரியுது. இத்தன நாளா இந்த மாதிரி ஒரு விஷயத்த எங்க மறைச்சு வச்சிருக்கு அந்த பொண்ணுங்கிறது மாரி தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு கடுமையான பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் வருது. அந்த அளவுக்கு வந்து இத்தன நாளா நான் பார்த்த பொண்ணு வேற, இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய பொண்ணு வேற. நான் கஷ்டத்த மட்டுமே அனுபவிக்கிறதுக்கு எனக்கு கடவுள் வந்து அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்னு மனசு நொந்து வெந்து பேசுறாங்க. அப்போ ஒரு கிரகம் எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபி. அப்ப இந்த வருஷம் இது பண்ணலாம், இந்த நாட்கள் இது தொடங்கலாம், இந்த விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல பண்ணலாம், இந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான காலமாக இருக்கும். இதெல்லாம் முன்னாடி நீங்க கடந்து வந்தீங்க. இதெல்லாம் நீங்க கடக்க போறீங்க. இந்த மாரி நிகழ்காலம், எதிர்காலத்த பத்தின ப்ரெடிக்ஷனுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும். அவர் கடைசியில நம்ம பார்க்கும்போது அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் இந்த பீரியடுக்கு மேல வந்து உங்களுக்கு இது எல்லாமே மறைஞ்சு போயிரும். அதனால திருப்பியும் வந்து இந்த திருமண லைஃப்லேருந்து நீங்க மறுபடியும் கன்டின்யூ பண்ணுவீங்க. இதுலருந்து அவசரப்பட்டு வெளிய வராதீங்க. நான் அவர் என்ன சொன்னாரு, நான் ஊர விட்டுட்டு ஓடிட்டுருவேன் மேடம். நான் தான் நீங்க சொல்றத கேட்டுட்டு திருப்பியும் கல்யாணம் பண்ணிட்டேன். வேற சூழ்நிலைகள் எதுவும் இல்ல. இன்னைக்கு ஊட விட்டு ஓடிடலாமா? இதெல்லாம் எனக்கு திருப்பியும் தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுமா, விலகாதான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மனக்குழப்பமா இருக்குது. நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கிளியரா சொன்னேன். இந்த டைம் பீரியடுக்கு மேல இது சரியாயிரும். அதுவரை பொறுமையா இருங்க. என்ன பேசினாலும் கண்டுக்காதீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் இந்த நாட்கள கடத்துறது மட்டுமே தான் இருக்கும். நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? நம்ம திருமண வாழ்க்கை எப்படி இப்படி ஆயிடுச்சு? அப்படிங்கிற மனச விட்டுறாதீங்க. தயவு செய்து இந்த டைம் பீரியட் வரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிறத அவங்க நம்ம கிளியர் கட்டா சொன்னோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஃபோன் பண்ணி சற்றே எனக்கு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு இருக்குங்க. நான் எப்படியோ சமாளிச்சு கொண்டு போயிர்றேன் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட இருக்காரு. அவரோட திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக கம்மிங் டைம்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அப்ப ஏன் இத்தன நாளா பிரச்சனைகள் வந்து அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள். அப்போ ஒரு பிறந்த கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலம், பலவீனத்த இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது கூட்டவோ, குறைக்கவோ செய்யும். அப்ப பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு பிரச்சனைக்கு, ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு கீயா செயல்பட போகுது. அது எந்தெல்லாம் விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது. இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் 100% தீர்வாகும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இந்த சூரிய மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் 11ஆம் இடத்துல பலம் பெற்றிருக்கிறதுனால, குடும்ப ஒற்றுமை என் குடும்பத்துல யார் யாரோ வராங்க, யார் யாரோ பேசுறாங்க, யாரோ ஒரு தலையிட இருக்கு. எனக்கு பல பேர் வந்து என்னுடைய அட்வைஸ் சொல்றாங்க. நான் பல பேருக்கு அட்வைஸ் சொல்லி வாழ்க்கையில ஜெயிச்சேன். இன்னைக்கு வந்து என்ன ஒரு பேசினாலுமே, இவன் கோவப்படுவான், இவன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இவங்க மேல ஒரு பிளாக் மார்க் நிறைய விழுகிறது. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் விழுகிறத பார்க்கலாம். அதேபோல காதல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அதிகமா இருக்குது. இந்த கும்பத்துக்கு தாங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே, இந்த காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே பெரிய அளவுக்கு பூதாகரமா வெடிக்குது. மத்த யாருக்குமே அந்த அளவுக்கு வெடிக்கிறது இல்ல. இவங்க தொட்டது எல்லாமே இப்ப நஷ்டமா, இப்ப ஃபெயிலியரா, மன வருத்தம் தான், வேதனை தான் எங்களுக்கு அப்படின்னு கேட்டா கூட ஒரு 10 நிமிஷத்துல அழுதுருவாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ராகுவோட பிடியில இருக்கு. என்ன நீங்க பண்ணுங்க, ராகு சம்மதிச்சா மட்டும் தான் ஒரு விஷயத்த செஞ்ச முடியும். நீங்க எவ்வளோ பணம் வச்சிருந்தாலுமே, பொருளாதாரத்துல தலை சிறந்தா இருந்தாலுமே, ஒரு நிமிஷம் மனக்கலக்கத்த குடுக்காம போகவே முடியாது. சந்திரன் அந்த ஸ்டார்ல பயணிக்கும்போது, மனக்கலக்கம் அப்படிங்கிறது வராம நம்ம பயணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல பாதிப்பு இல்லாத போது மனக்கலக்கம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். இந்த நேரத்துல எங்களுக்குன்னு ஒரு இடம் இல்ல, வீடு வாங்கணும், கனவு இல்லமா இருக்குது. சுத்தி இருக்கவங்க கூட எல்லாம் இன்னைக்கு தான் பிரச்சனை வருங்க. இத்தனை நாளா தாயா, புள்ளையா பழகிட்டு இருந்தவங்க அனைத்துமே இந்த ஜென்ம ராகு பீரியட்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே அகைன்ஸ்டா நமக்கு எதிராக பேசி, நம்மளை ஓரங்கட்டி ஒதுக்குற வேலையே செய்வாங்க. அப்ப இந்த நேரத்துல எங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வீடு இருந்தா தான் எங்களால ஜெயிக்க முடியும். பொதுவாவே கும்பத்த பொறுத்தவரையும் தனி வீடு, தனி வாசல் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரிஃபரபிள். இந்த நேரத்துல அவங்க இடம் சார்ந்து, வீடு சார்ந்து கடுமையாக முயற்சிகள் பண்ணுனா, நிச்சயமாக அதை சார்ந்து ஒரு பெரிய ஒரு யோகம் வர்றதுக்கு காத்துட்ருக்கு. குடும்ப ஒற்றுமையும் சரி, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, நோய் சம்பந்தப்பட்ட தீர்வுகளும் சரி, தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் கும்பத்த பொறுத்தவரையும் இன்னைக்கு எவ்வளோ நஷ்டங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். யாருகிட்டயுமே எதையுமே சொல்லாம சரியாயிரும், சரியாயிரும். ஏன் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்துல இருக்காங்க. அப்ப இல்ல இன்னைக்கு தான் லாபம் நாளைக்கு வந்துரும். நம்மள நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்காகவே நம்ம தொழில ஓட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்த அதிகமாக குடுக்கும். ஸோ நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற வருத்தங்கள், வேதனைகள் இல்லாம ஒவ்வொரு நாட்களும் நீங்க தூங்கவே மாட்டீங்க. இந்த நேரம் இந்த சூரிய மங்கள யோகம் ஒரு நல்ல ஒரு தலைசிறந்த யோகத்த இந்த கோச்சாரம்ங்கிறது தற்காலிகமானதை நீங்க மறந்துடக்கூடாது. அதனால தலைசிறந்த ஒரு யோகத்தை தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விலக்கி, பாதிப்புகளை விலக்கி ஒரு நடுநிலையாக கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக காமிக்குது. அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, நோய்
திடீர் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி இதுவை அனைத்துமே கோச்சாரம் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபி மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.